உண்மையாக அந்த வீடு நல்ல வடிவாக இருக்குது. கடவுளே, டேய் நான் அங்கே போகிறேன். எனக்குண்டா இதுதான் உயரமான கட்டணம் போல இருக்கு. அப்படியா இதில் என்ன பார்க்கவே வெல்வெட்டித்துறை இந்த காவாசி பகுதி தெரியுது. குறையோண்டு சொல்லுங்க. மகன் லண்டனில் நிற்கிறார் வெல்வை சுமித்தன்னு சொல்கிறது அவர். கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் செய்யணும், தன் ஊருக்கு தான் செய்யணும் தான் கட்டினது. இதுக்குள்ள 3 வீடு மொத்தம். என்ன சொல்கிறீங்க? கனதூரம் நடக்காது, அங்கே நடக்காது, பயம் இல்லையா? இந்த கட்டிடம் எவ்வளவு சேதப்பட்டிருக்கின்றத இந்த புகைப்படம் காட்டி நிற்குது. அங்கே ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து செய்து கொண்டிருக்கு. இது என்ன இந்த ஆக்சிஜன் விடுறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ள கரண்டி விழுந்துன்னு சொன்னால் இங்கே சத்தம் கேட்குது. இப்போ எத்தனை பேர் இருக்கணும் ஐசி நம்பர் குடும்பக்கார்லேருந்து சகலதும் எடுத்துக்கொண்டு வருது. ஒரு கிழமைக்கு முதல்லேருந்தே நடந்து கொண்டிருக்கு. ஜோவாசனம் இல்லாமல் அதில் ரெண்டு செய்யும். விடியோவில் வந்து 4 மணி 3 மணி கிளம்பிருந்து. நாங்கள் இப்போ எல்லாம் ஆய்வு செய்கிறோம். இந்த கண்டபாட்டுக்கு ரோட்டில் போயலாம். அந்த ஒரு 15-20 நாளும் ஊர் முழுக்க கார்களும் வாகனம் புதுமுகங்களாக தான் இருக்கு. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா ஓடிவா. காலை உணவு இட்லி தோசை விற்கப்படும். நல்ல பூ மாதிரி வந்திருக்கு, மென்மையாக இருக்குது. சுடுது காசு கொடுத்தா அண்டே கஸ்டமர் சொல்லி காசை கொடுத்தா வாங்கி போட்டு அடுத்த நாள் வந்து காசுக்கு நிற்பினேன். நீ பின்னுக்கு போக பயமா இருக்கு. அப்படியே திரும்பி போய் எங்கே போட்டான்னு காட்ட இருக்கா திரும்பி. என்னோட 10-15 வருஷத்துக்கு வெறும் காணியே இருக்காது போல. இதை போட்டால் நானும் இல்லாமல் போவேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். வெல்வெட்டித்துறை என்ற ஊரை உங்களுக்கு காணொளியில் தந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் 6 காணொளிகள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய நாள் இந்த 7வது காணொளியில் வெல்வெட்டித்துறையினுடைய சில பகுதிகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த சந்தி எரிபொருள் நிரப்பு நிலைய சந்தி. இதில் பாருங்க, எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது. ஒரு சின்ன எரிபொருள், ஏன்னா இங்கே இடப்பற்றாக்குறை மிக அதிகம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காட்டும் போது ஒரு வீடு எந்த அளவு காணிக்குள்ளே இருக்குது, அரைப்பரப்புக்கு குறைவான பகுதியிலேயே நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் கடந்த காணொளிகளை பார்த்தா அது பற்றிய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படி எந்த பக்கம் போக போக கொஞ்சம் காணிகளினுடைய பருமன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பக்கமாக போக போக காணி வந்து மிக சின்னனாக தான் இருக்குது. இதில் போகிறது வெல்வெட்டித்துறை உடுப்பிட்டி வீதி. இப்படியே போனால் ஒரு 100 மீட்டர் போனால் வெல்வெட்டித்துறை சந்தி. இப்படி இந்த பக்கம் திரும்பி போனால் உடுப்பிட்டிக்கு போகலாம், உடுப்பிட்டி சந்திக்கு போகலாம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெல்வெட்டித்துறையினுடைய சில பகுதிகளை பார்க்க போகிறோம். எதால் போக போகிறோம்னா இதில் பாருங்க, சிவபுர வீதி என்று இருக்குது. இந்த வீதியால் தான் போக போகிறோம். இதால் போனால் வெல்வெட்டித்துறை சிவன் கோயிலுக்கும் போகலாம். அங்கே போகிறதுக்கு முதல் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போக போகிறேன். நான் ஏற்கனவே அந்த பகுதியை காணொளி பதிவு செய்து போட்டுட்டேன். ஆனால் அந்த பகுதியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டினுடைய மேல் பகுதியில் நின்று பார்த்தா வெல்வெட்டித்துறை மிக தெளிவாக தெரியும். அதாவது மேலே ஒரு 3வது மாடி என்று நினைக்கிறேன். அதுவுமே நீர்த்தாங்கிக்கு மேலே ஏறினா இன்னும் தெளிவாக தெரியும் என்று நம்புகிறேன். எனவே அங்கே போய் அந்த மேல் பகுதியில் ஏறி பார்க்க போகிறோம். அதுக்கான ஒழுங்க செய்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த அண்ணாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ ட்ரோன் விடுறதுன்றது ஒரு மாதிரி, அது மேலே ட்ரோன் போகுது, நாங்கள் இப்படி நின்று தான் பார்க்குறோம், ஒரு காட்சி பார்க்குறோம். ஆனால் அந்த அளவு 3வது மாடிக்கு மேல் பகுதியில் ஏறி நின்று இப்படி பார்க்கும்போது அது வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எனவே எனக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வீதிக்கு போகிறதுக்கு முதல் அந்த வீட்டு பகுதிக்கு போய் வருவோம். சரி, அந்த வீட்டை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் ரேவடி கடற்கரை, உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அந்த வீட்டு பகுதிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் தூரத்தில் நின்று மேலே பாருங்க. எனக்குன்னா அந்த நீர் தாங்கிக்கு மேலே நின்று அப்படியே பார்ப்போம் அந்த காட்சி பகுதியை. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். சரி, விட்டு பார்ப்போம். அடுத்தது இந்த இதில் இருக்கிற வீட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் இந்த பகுதிகளில் இப்போ பாருங்கள், இதில் ஒரு வீடு, அடுத்தது இதில் வீடு. இப்போ நாங்கள் வந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காணி. பாருங்கள், அந்த கதவு இருக்குல்ல, அதை தாண்டி போனால் ஒரு 5 மீட்டர் கூட இல்லை முன்னுக்கு. அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தா ஒரு 5 மீட்டர் கூட இல்லை. அவ்வளோதான் காணி. அதுக்குள்ளேயே நல்ல வடிவான வீடை கட்டுறார்கள். இந்த வீடு உண்மையிலேயே அந்த வேலைப்பாடு நல்லா இருக்குன்னு
இல்லை இந்த வீட்டுக்காரர்கள் எப்பயுமே ஒரு வேறு இடத்த ஒரு காணியை வேண்டி கட்டலாம்னு யோசிப்போம். ஆனால் அப்படி இருந்தாலும் சொந்த ஊரில் கட்டுற மாதிரி வராது. அதுதான் அவர்கள் செய்கிறார்கள். இப்போ மேலே போவாங்க. எதால் போகணுமுன்னா உள்ளுக்கு படி இல்லையா? வெளியே தான் வச்சுருக்கு. சரி சரி. இது 2ஆம் மாடி அலுவலகம் மாதிரி அப்படி தானே? முதலாம் மாடி இதுதான் 1வது மாடி. இதுக்கு கீழே வேறு ஒரு படியும் வருதா? சரி. நாங்கள் இப்போ 2ஆவது மாடிக்கு வந்துட்டோம். இது ஏன் இவ்வளோ பெருசாக இப்படி இருக்குது? இதில் வந்து இப்போ கிளாஸ் நடத்தினா ப்ரொஜெக்டர் போடுறாரு. இப்போ இதில் வந்து கிளாஸ் செய்கிறது. இப்போ லீடர்ஷிப்புகள் மற்றும் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸுகள், ஐடி கிளாஸில் தான் வாங்க போகிறோம். சரி சரி. அதுக்கு வர முடி பெருசாக சரி, நாங்கள் அதை பற்றி கதைப்போம். மேலே போய் வருவோம். ப்ரொஜெக்டர் போடுறோம். சரி. இங்கே 2 பாருங்க. என்ன இதுக்கு மேலே போய் எத்தனை மாடி? மொத்தம் 3. மேலே மொட்டை மாடி மாதிரி. என்ன இது 2ஆவது மாடி நாங்கள் இப்போ நிற்கிறது. அப்படி அந்த பகுதியை பார்த்து கொண்டு வாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்களா? உண்மையாக அந்த வீடு நல்ல வடிவாக இருக்குது. இந்த வீட்டுக்கார அண்ணா பார்த்தா சொல்லுங்க, அந்த ஒரு காணொலியை பதிவு செய்து போடுவோம். வீட்டை சுற்றி பார்ப்போம். ஆமாம், அப்படியே வேறுங்க. கிணதூரம் நடக்காது, அங்கே நடக்காது. அஞ்சு பஞ்சு பயம் இல்லையா? சரி சரி. ஆமா, இதில் என்ன பார்க்கவே வெல்வெட்டித்துறை இந்த காவாசி பகுதி தெரியுது. அதில் பாருங்க சிவன் கோயில் இந்த கோபுரம் தெரியுது. அங்கே அதுக்குள்ள எங்க? அது என்ன? அது தங்கடலுக்கு போகிறோம். என்னது தங்கடல்னு சொல்லி இந்த 10 நாள் 15 நாள் இப்போ தான் போயினுமா இல்லை? இப்போ போயினு மயில்டி காவரில் இருந்து லோட் பண்ணி கொண்டு சாமான்கள், தண்ணிகள், ஃபியூல் எல்லாம் லோட் பண்ணி கொண்டு இப்போ தொழிலுக்கு போயினேன். இப்போ முல்லைத்தீவுக்கு அங்கே இங்கே போயிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு இங்கே வரையும் திரும்ப வருவீங்க. வந்து அங்கே காவர் பக்கத்தில் அங்கே ஃபில் பண்ணி போட்டு போயிங்க. அப்படின்னா திருப்பி இங்கே வந்து எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி போயிங்க. இதான் வந்து ஆளுக்கு ஆனந்தனுடைய நீச்சல் தடாகம். நான் நேற்றைய காணொலியில் உங்களுக்கு காட்டினோம். முந்தின நாள் காணொலியில் தீனா பயமா இருக்கு. காது தள்ளி நட வேண்டி இல்லைங்க. அங்கால போவாங்க. காது தள்ளி போடுவோம், பயமா இருக்கு. அங்கால போவாங்க. கடவுளே, டேய் நான் அங்கே போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலாமா? பிடிங்க. காற்று தள்ளுற மாதிரி இருக்கு. எனக்குன்னா இதுதான் உயரமான கட்டிடம் போல இருக்கு. அப்படியா? பூர்ணண்டா இதுதான். மற்றதும் கிடந்து யூஸ் இந்த கட்டிடம். அதுவே இவ்வளோ உயரம் பெறாது. நீ விழுந்து போகாதே. இதில் நடுவுக்கு என்ன தந்துட்டு விழுந்தேன்னா நான் எடுக்கலாம் காணொலி விழுகிற மாதிரி. அப்படி இருக்கு. திக்கா சில கட்டிடங்கள், உயரமான கட்டிடங்களே எதிர்காலத்தில் வருமென்று நான் நம்புகிறேன். புதிய கட்டிடங்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ இதில் பார்க்க இவ்வளவு வடிவாக இருக்கு. என்ன அந்த மாதிரி அங்கே நல்லா கிட்ட அங்கே அந்த கட்டிடங்கள் தெரிகிற இடம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்க. ஐயோ கடவுளே,
அதில் தெரியுது உதயசூரியன் உல்லாச கடற்கரை. மேலே பார்த்துக்கொண்டு கீழே காலம் மாறிச்சு வச்சுட்டாங்க. அதான் நான் முடிச்சுக்கொண்டு விழுந்தா 3 பேரும் விழுவோம். வந்த பாவத்துக்கு நானும்பா நீ அங்கங்க நடக்காத நின்று சுத்தடா. சரி சரி காணும் ரங்கும். என்னண்டா இது புதிய அனுபவமா இருக்கு. என்ன காத்து தள்ளுது எல்லாத்தையும் காத்து தள்ளு. வாங்க இப்போ கீழே 2 பேரும் முடிச்சு விடுவோமா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இதுக்கு எதுன்றீங்க? ஆளுக்கு 65 வயசு யாருக்கு? இந்த வீட்டுக்காரருக்கு செய்கிறார். ஆள் சும்மா நோமலாக இருந்துட்டு இல்லை ஒரு 2 பின்னேரம் வரைக்கும் நான் ஜோகாசனம் இல்லாமல் அதில் 2 செய்யும். விடியோவில் வந்து 4 மணி 3 மணி கிளம்பி உண்மையாக சூரிய உதயத்துக்கு வந்து செய்யணும்னு சொல்லி. ஐயோ வீட்டினுடைய மேல் பகுதியில் நின்று பார்க்கலாமண்டு லண்டனில் இருக்கிற அந்த அண்ணா எனக்கு சொன்னதன் அடிப்படையில் இங்கே வந்த நான். அண்ணா உங்களோட பேர்? என் பேர் கிருசாந்த். கிருசாந்த். அண்ணாண்ட பேர்? முகுந்தராஜ். முகுந்தராஜ். அவர் நீ ஒரு இடத்தை நின்று எடுத்தாலே காணும் கடவுளே. டேய் நாகராஜ் எதுல ஏனில் நீ பின்னுக்கு போக பயமா இருக்கு. அப்படியே திரும்பி போய் எங்கே போட்டான்னு காட்டு இருக்கா திரும்பி கொஞ்சம் தூரத்தில் கீழே விழுந்தா அப்புறம் அவற்றை பிறந்த இடம் இதுதான். பிறந்த இடம் இதுதான். தான் பிறந்த ஊருக்கு நல்லது செய்யணும், தான் பிறந்த இடங்கள்ல முன்னேற்றம் சொல்லி தான் நான் இங்கே துவங்கினேன். 2009 மட்டும் துவங்கினார். சரி சரி. துவங்கி பிறகு இப்படியே கணக்கு நெருக்கடிகள் இதில் வந்து சவாலுக்கு மத்தியில் திருப்பி இப்போ நாங்கள் போன வருஷம் 2 இயர்ஸுக்கு முதல் என்ஜிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணினார். இல்லை இதில் நிறைய பேர் யோசிக்கலாம் நல்லது செய்யலாம்னு போட்டு வீடு கட்டி இருக்கண்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கொஞ்சம் தெளிவுபடும். இதுக்குள்ள இது கட்டினதுக்கு நோக்கம் வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் செய்யணும், தன் ஊருக்கு தான் செய்யணும் தான் இது கட்டினது. அதுக்கு தான் மேலே இப்போ இந்த வீட்டை கட்டினதுக்கு அவர் ரூமாக கட்டியிருந்தால் கூட இந்த திருவிழா நேரங்களில் வாடகைக்கு விட்டால் ஞாபகம் காசு வரும். தனக்கு அதை இருந்ததில்லை, தங்களோட பிள்ளைகள் தங்களோட மக்கள் நல்லா இருக்கணுன்ற போகிறோம். இதை கோல் மாதிரி பெரிய ஒரு மீட்டிங் கோல் மாதிரி கட்டி அதுக்குள்ளே இந்த ட்ரைனிங்கள், லீடர்ஷிப் ட்ரைனிங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கள், மற்ற தொழில் பயிற்சிகள் அதில் செய்கிறதுக்கு தான் இந்த மெயினாக கட்டினது. இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, மற்ற தனியாக இப்போ நடந்து கொண்டே இருக்குது. போனால் அங்கேயும் பார்க்கலாம். இப்படி அந்த தையல் வகுப்புகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு தையல் வகுப்புகள் கொடுக்குறது. அங்கே ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கே இப்போ இந்த கணக்கு வழக்கம் நான் தான் பார்க்குறாரு. அதுக்குள்ளே நானும் பயன்படாது எனக்கும் தெரியும். நானும் இப்படி ஒரு அறிமுகமானது இப்போ சொந்தமாக வந்தவங்க. அது ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யணுமா இல்லை என்ன மாதிரி? அவர் மட்டும்தான் செய்கிறார். இப்போ அவரோட சேர்ந்து கூடி செய்கிறது குடிப்ப உதவிக்கு இருக்கிற மொழியை இப்போ அவர் மாதிரி இப்போ வாலண்டியராக வந்து ஒரு தரம் செய்யலை. இப்போ யாருமே முதலீடுகள் முழுத்துமே முழு முதலீடும் இவர் தான். இப்போ நானாக இருந்தால் கூட எனக்கு ஒரு ஆதாயம் பெற கொண்டு பார்ப்பேன். அவர் எந்த வித ஆதாயம் இல்லாமல் தானே தான் செய்து கொண்டிருக்கார். இப்போ முழுக்க இந்த குடும்ப காசு அதே இப்போ அவரோட சேர்ந்து நானும் செய்கிறேன். நான் இப்போ அவரோட ஒரு 12-13 வருஷமாக தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கேன். இதான் இப்போ என்ஜிஓவில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ இந்த பெரிய அளவில் போய் கொண்டிருக்குது. இப்போ இனி வருங்காலங்களில் இப்போ இங்கேயும் பயிற்சிகள் கணக்காக வந்துடும். ஐடி வகுப்புகள், மற்ற தையல் கிளாஸுகள், இந்த பேக்கிங் அதிலெல்லாம் செய்கிற ஐடியா இருக்குது. சரி சரி. ஆனால் உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம். ஏன்னா இங்கே தொழில் முறையாக எங்களுடைய ஏன்னா இப்போ எங்கள் ஆக்களுக்கு வந்து காசுன்னு கொடுத்தா இன்றைக்கு கஸ்டமர் சொல்லி காசை கொடுத்தா வாங்கி போட்டு அடுத்த நாள் வந்து காசுக்கு நிற்பினேன். அப்போ இன்னொருத்தர் இனிமேல் பசி பட்டினியாண்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்குரிய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி அதை கண்டறிஞ்சு அதுக்குரிய நடவடிக்கை செய்து கொண்டிருக்கேன். உண்மையிலே இதுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல இந்த உதவி திட்டம் செய்ய போகிற நேரமெல்லாம் நான் சொல்கிறது ஏதாவது ஒரு தொழில் முயற்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர்கள் தாங்கள் நான் ஏற்கனவே மாவட்டப்புறத்துக்கு போன நேரம் அங்கே ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா என்ன புதிய வாழ்வு இல்லமண்டு அவர்கள் வந்து இப்படித்தான் ஒரு தொழில் முயற்சியோ அல்லது உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கிற மாதிரி செய்கிறார்கள். இப்போ இந்த 3 மாடி இது வந்து கீழே இது ஒரு மேல் பகுதி மாதிரி, இது 3வது மாடி. இது கீழே தட்டா பிளாட் இல்லை இதுவும் இதுதான் இந்த ரூஃப் தான். சரி சரி. அப்போ இந்த பகுதி வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு ஒரு வீடு இவ்வளவு பெரிய வீடுன்னு கூட நான் யோசிச்சேன் நான் உண்மையில். ஆனால் வந்து பார்த்தா கீழே மட்டும்தான் வீடு. கீழே எத்தனை அறை இருக்கு? ஒரே ஒரு அறை அவையில் வந்து தங்குறது மட்டும். ஒரு அறை, அடுத்தது ஒரு பெரிய அடுத்தது கிச்சன், ஒரு சாமியாரை. சரி இவ்வளவு தான். ஒரு அறை, ஒரு மகளும் லிவிங் ஏரியா, அடுத்தது ஒரு சமையல் அறை, ஒரு சாமியாரை, இவ்வளவு தான் கீழே. 2வது மாடியில் என்ன இருக்கு? 2வது மாடியில் இப்போ வெளியிடத்துலேருந்து ஆக்கிரம் வந்தாலும் தங்குறதுக்கு அவைகளுக்கு ஒரு செட்டப். சரி. கிச்சன், சாமியாரை, ஒரு படுக்கையாரை. சரி. அதுக்கு மேலே 2வது மாடியில் முழுமையாக அப்படியே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி வெளியாகவே இருக்குது. அதில் தொழில் ரீதியான கற்கைகள், அதுபோல் ட்ரைனிங், பயிற்சிகள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு
எதிர்காலத்தில் இங்கே செய்யும்போது நிச்சயமாக நான் அதை அந்த நேரத்தில் தெரியப்படுத்த முடிந்தால் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், யாரெண்டாலும் படிக்கோண்டு ஆர்வம் இருந்து தன்னார்வமாக வந்தால் அவளுக்கான முழு வகுப்பும் இலவசமாக இங்கே கொடுக்கப்படும். இலவசமாக தான் செய்யுது. இலவசமாக 12 வருஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் நிறைய செயற்திட்டங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையுமே நாங்கள் இதுக்குரிய ஊதியம்னு சொல்லி நாங்கள் விதம் இல்லை, எல்லாமே அவர் தான் கொடுக்குறார். படிப்பிக்க வர்ற ஆசிரியர்களிருந்து கற்க நெறியில் இந்த புத்தகங்கள் கோப்பிகள் அதுலேருந்து ஆள் தான் கொடுக்க வழியா இவள்கிட்ட மாத காசு அப்படின்ற ஒரு திட்டம் வாங்குறீங்க, இலவசமாக தான் கொடுப்படுது. சரி சரி. அப்படி இங்கே செய்ததில் அந்த இலவசம் செய்ய கொஞ்சம் அந்த உதாசீனப்படுத்துகிற தன்மையும் இருக்குதுங்க. அந்த இலவசம் தான் இந்த வாங்கி போட்டு வராமணிக்கிறது அப்படியான பிரச்சனையும் இருக்குது. அதுக்கு வரும் இப்போ கொஞ்சம் இது இடைவெளி இருக்குது. மற்ற இடங்கள் இப்போ இங்கே மட்டும் தான் நிப்பாட்டிக்குது, மற்ற இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் தொடங்கும் போதே அதே நிலையில் தொடங்கினதா? ஆரம்பத்துலேருந்து தான் வந்து அவர் இந்த யுத்த காலத்துக்கு அப்புறம் வந்தவர் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஸ்கூல் படித்த ஸ்கூல் எல்லாம் போயிருக்கல. இப்போ இப்படி பிரச்சனைகள் இருக்குன்ற முதல்ல ஒரு 2 வருஷம் சர்ச் பண்ணி எடுத்தாங்க. எடுத்தப்பட அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முயற்சி செய்து அப்படி கலந்து ஏற்படுத்தி தான் அப்புறம் வாங்கினது. இப்போ பாட வகுப்பு இந்த டியூட்டரியல் எல்லாம் ஃப்ரீயாக ரிங்கோவில் இதிலெல்லாம் இப்போ நடந்துகிட்டு எல்லாம் இவற்றில் தனியாக இப்போ ஒவ்வொரு இடமா போகிறது போயிட்டு இப்போ அங்கே ஒவ்வொருத்தர் வந்து அந்த கிராமத்துக்குள்ள உள்ளாக்கள் வந்து கதை போயிருந்தாங்க. கதை கேட்கல கேட்டு போட்டு சரி ஓகே தாங்க ஒழுங்கு பண்ணுறோம்னு சொல்லி அங்கே ஒரு பொறுப்பாளர். இப்போ இங்கே வந்து நான் தான் மெயினாக நிற்கிறேன். அது மாதிரி இந்த கணக்கு வழக்கு எல்லா இடத்துக்கும் கணக்கு வழக்கும் என் மூலம் தான் போகும். என்னென்றாலும் எனக்கு நான் தான் கணக்கு வழக்கு காசுகள் முழுக்கன்றாரு. அதுவும் இப்போ வர்ற காசுகள் வந்து இப்போ படிக்க வர்றாங்களுக்குரிய சாப்பாடு செலவு, இப்போ சில பேர் கஷ்டத்தை சாப்பிடாம வரீங்க அவைகளுக்குரிய செலவுகள், மற்ற புத்தகம் ஒப்பியல், மற்ற இந்த மிஷினரிகள் தேவைன்னு சொன்னால் அதில் எடுத்து கொடுக்குறது, கம்ப்யூட்டரில் எடுத்து கொடுத்தது அப்படி செய்து கொண்டிருக்கு. இல்லை இது நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளோ இதுக்காக செலவு செய்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கணக்கு அதான் அவர் இது வரைக்கும் கணக்கு பார்த்ததில்ல. பார்த்தா எப்படியும் ஒரு மாதம் ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட போகுது. பொது சேவைக்கு மட்டும் 5 லட்சம் நான் சொல்கிறேன் குறைவு, ஆனால் கூட தான் போகுது. இப்போ ஒரு இடத்துல மட்டும் செய்யல, இப்போ 4-5 இடத்துல செய்யலாம். 4-5 இடத்துக்கும் இப்போ என்ன கூட போகிறபடியே எனக்கு இந்த அண்ணலாக சொல்கிறேன் நான். அதை விட இந்த என்ன சொல்கிறது இந்த சிறுவர் இல்லங்கள் அதிலக்கும் கொடுக்குறேன். சரி சரி சரி. அதான் இந்த காணொலியில் மேலேண்டு காட்டுறேன்னு தான் வந்தேன். நான் இங்கே வந்து கேட்கும்போது எனக்கு இது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த காணொலியை பார்க்குறவர்கள் யாராவது இருந்தால் நீங்களும் ஏதாவது ஒரு குடும்பம் கரைச்சலில் இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள்ட்ட கொண்டே 10,000 ரூபா 1 லட்சம் ரூபா காசை கொடுத்துட்டு வரதை விட அவர்களை எப்படி தொழில் ரீதியாக தயார்படுத்த முடியுமோ அப்படி தயார்படுத்தி அவர்கள் இன்னொரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கினா தான் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அண்ணாங்களோட இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார், அதுக்கு நன்றி அண்ணா. நன்றி. சரி சரி நன்றி. இப்போ இந்த ட்ரோனை வந்து நாங்கள் மேலே பறக்க விட போகிறோம். அப்படி எனக்கு ஸ்ட்ரக் ஆகிச்சோ அதில் வருது வீக் சிக்னல். சரியா சில நேரம் முகங்கள் வந்து கூட இந்த இதுகளுக்கு கேமரா அடிச்சிருந்தாலும் ரசியா. ஓ அப்படியா இருக்கும். ஓ நாளைக்கு அனுர வாராது தானே, இப்போ நிறைய விடயங்கள் இன்றைக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். கட்டுப்பாட்டில் இருக்கும். என்ற ஒரு நாளும் இப்போ செய்கிறே இல்லை, எனக்கு கேமரா வச்சு இல்லை. பாதுகாப்பாக நம்ம ஃபுல்லாக 15 இப்போ எத்தனை பேர் இருக்கணும் ஐசி நம்பர் குடும்ப கார்டுலேருந்து சகலதும் எடுத்துக்கொண்டு வருது. ஒரு கிழமைக்கு முதல்லேருந்தே நடந்து கொண்டது. கடைகள் பதிவுகள் இதில் எல்லாம் ஒரு வேளை நாங்கள் இது வந்து எலவுட் இல்லை தானே. இது பறக்க விட இங்கே வந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் இதையும் பிளாட்டாக போட்டிருந்தானே எல்லாம் இருந்திருக்கும். பிளாட்டாக போனால் என்ன பிளானில் போட்டு செஞ்சது இதுக்கு மேலே சோலார் பேனல் அடிக்கிற பிளான் இருக்குது. அப்படியா பிளாட்டாக போட்டால் அப்புறம் அதுக்கு மேலே தண்டை மேலே அப்படியே உயர்ந்து கொண்டு போக மாட்டேன் மாதிரி. இது இப்போ 4 மாடி 5 மாடி கட்டுறதுக்கு மாதிரி தான் பேஸ்மெண்ட் போட்டது. இப்போ இதோட நிப்பாட்டி இருக்குது. இது இப்போ இவர் செய்கிற வேலைக்குன்னா இது எப்போ ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டிய வேலை. இப்படியே இப்போ சும்மா அண்ணளவாக முடிஞ்ச 1,87,00,000 இந்த சேரிட்டிக்கு மட்டும் விட்டுருக்குறேன். அந்த காசு பெதுக்க போட்டு அந்த வீடு எங்கேயோ போயிருக்கும். இதுக்குள்ளேயே 4 வீடு இருக்குது. அதில் இருக்கிற வீடு 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 1952ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. எல்லாம் பழைய காலத்து வீடுகள். இதெல்லாம் கிட்டமட்ட அப்படி எப்படி வந்த வீடு அதே இதில் வந்து இப்போ நேற்று முந்தினா தான் இடிச்செல்லாம் திறமட்டம் ஆக்கினேன். இந்த காணிக்குள்ளே நீ ஒரு வீடு கட்டு வேணும். இதுக்குள்ள ஒரு பெரிய வீடு 2 வேறு மங்களம் 2 வேறு பாருங்க காணின்ற அளவு. அந்த வீட்டுக்குள்ள கரண்டி விழுந்துன்னு சொன்னால் இங்கெல்லாம் சத்தம் கேட்கு. எனக்குண்டா இது சில இடங்களில் இந்த ஒரு 4-5 வீடு கிடக்கிற காணி தான் ஒரு காணியோ.
இங்கே இன்னும் நெருக்கமாக இருக்கு பாருங்க இதுக்குள்ள. ஐயோ நான் மேலே ரெண்டு பார்க்கத்தான் தெரியுது பாருங்க. இதில் உதாரணமாக நீ காட்டுறேன். அதில் பெரிய ஒரு 1 2 3 4 5 6 7 அதுக்குள்ளேயே ஒன்றரை கட்டு அங்கே 9 இங்கே 10 ஒரு கொஞ்சம் இது வந்து ஒரு ஆளுட காணி சில இடங்களில். இதுக்குள்ளே 3 வீடு மொத்தம். என்ன சொல்கிறீங்க? இந்த வீடு உண்டு, அந்த அங்கால அந்த கரண்ட் கம்பி போதில்ல அதுக்குள்ளே 2 வீடு இருக்குது. இது அந்த அந்த வீடு ரங்க இல்லாது. ஓ அப்படின்னு சொல்லிக்கிறவன் இருக்கிறான், அப்படின்னு சொல்லிக்கிறவன் இருக்கிறான். அதில் வந்து 2 வீடு பிள்ளைகளுக்கு, மேல் வீடு ஒரு பிள்ளைக்கு, கீழ் வீடு ஒரு. ஆனால் இங்கே அப்படி தான் பேரும் எதிர்காலத்தில் என்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி மாடி குடியிருப்பு மாதிரி தான். இப்போ கீழே ஒரு ஆளுக்கு மேல் ஒரு ஆளுக்கு இனி ஒரு 4 பிள்ளைன்னா 4 மாடியாக வரும். இது எல்லாம் இப்போ கேனால தான் வேறே இல்லை இருக்கு. இதுன்னு சொன்னால் இதில் நீட். இதுதான் அந்த பெரிய அதாவது மீட்டிங் ட்ரைனிங் சென்டர் ஆஃபீஸ் ஒரு அலுவலகம் மாதிரி இருக்குது. இது இப்போ வெளியிலேருந்து ஆக்கள் வந்துச்சுன்னா இப்போ அவைகளுக்கு தங்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் செய்து வச்சுருக்குது. இப்போ வெளியிலேருந்து வந்து இப்போ 2 3 நாள் நிற்கணும், ட்ரைனிங்கு நிற்கணும்னு சொன்னால் இவையில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இங்கே யூஸ் பண்ணலாம். இது அந்த அந்த தேவைக்கு தான், அதுக்கு தானே. சரி சரி. நான் நினைச்சேன் வாடகை கொடுக்குறேன். இல்லை, வாடகை எதுவுமே இல்லை இங்கே. இந்த இப்போவுமே எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கு வாடகைக்கு. இப்போ எங்கள் அம்மன் கோயில் திருவிழாவில் வந்துன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 20,000 கொடுத்தாலும் வாங்குற காக்கள் இருக்குது. அது எதுவும் வேண்டாம். இந்த அம்மன் கோயில் திருவிழானே எவ்வளோ வெளிநாட்டவர்கள் இங்கே வருவார்கள். அது இந்த ஊரில் முக்கால்வாசி போய் இங்கே எல்லாம் புதுமுகமாக தான் இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் இங்கே வாழ்ந்தவர்கள் புது அந்த கடை அதே இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இல்லாமல் வந்து அந்த ஒரு 15-20 நாளும் ஊர் முழுக்க கார்களும் வாகனம் புதுமுகங்களாக தான் இருக்குது. எங்களுக்குமே என்ன சொல்கிற 15 நாளும் நாங்கள் நித்திரையே விட மாட்டோம். பூவை கொண்டு விட்டுறது அதை விட்டுறது, இந்த கட்டை ஓட்டுகள் கட்டுறது, அந்த வேலையில் செய்கிறது. அதோட 15 நாளும் அது எதுவுமே யாருக்குமே சம்பளம் இல்லை. ஊருக்கு உரம் ஊர் இந்த பெருமையை காட்டணுன்ற உரம் எல்லாம் வெட்டி வேண்டும். பட்ட திருவிழா அதெல்லாம் அப்படித்தானே ஊர் பெருமை தான். அதுலேயும் வந்து மெயின் வந்து எங்கள் இந்திரவிழா தான். இந்திரவிழா தான் ஃபேமஸ். எங்கே எல்லா இடத்துலையும் ஆண்டாண்டு காலமாக நடக்குது. அதுலேயும் அந்த பூக்குண்டுகள் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அது வந்து நடிகாடுங்கிற கிளப்பால் செய்கிறது. சரி சரி. இதே இடம் இந்த இடம் இது ரேவடி என்ற ரேவடி. நான் நெடியகாரன்னு சொல்லிட்டேன். ரேவடி. சரி சரி. ரேவடி நடராஜா வீதி என்று இதை சொல்கிறது. அது பண்ணாங்க. அந்த வீதி வந்து பழைய காலத்து கஸ்டம் ரோட்டுன்ற அப்படி இந்த கப்பல் பறிப்புகள் வந்து இருந்தது. சரி சரி. அதோட கஷ்டம் வந்து அங்கே இருந்தது. சரி சரி. அதனால கஸ்டம் ரோட்டுன்ற. சரி. என்னோட 10-15 வருஷத்துக்கு பிறகு வெறும் காணியே இருக்காது போல. ஓ இந்த இடத்த பார்த்தீங்களா? இது என்ன இந்த ஆக்சிஜன் விடுறாங்க இந்த மரம். ஆக்சிஜன் வெளியிடுறதா? ஆக்சிஜன் வந்து கூடுதலாக வெளியிடுறதா? சரி சரி. சரிதானே. ஓகேண்ணா. சரிண்ணா, நன்றி. மைக்கேல் இல்லை வேணுமா? இல்லை சரி சரி. நன்றி நன்றி. லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அண்ணா இங்கே நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்ன்றது அந்த அண்ணா சொல்லும்போது உணர முடிஞ்சது. நான் ஒரு வீடாக நினைச்சு கொண்டு தான் வந்தது. ஆனால் உண்மையிலேயே அப்படியான விடயங்கள் வரவேற்கப்பட வேண்டியது. சரி, இனி நாங்கள் எங்கே போவோம்? முன்னோட்டம் எடுத்தமே அந்த வீதிக்கு போவோம். இப்போ வல்வெட்டித்துறை நகரப்பகுதிக்கு வந்துட்டேன். நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த இடத்தை பதிவு செய்திருந்தேன். குறிப்பாக இந்த இடம் முன்பு எப்படி இருந்தது, எவ்வளவு அழிவை சந்தித்தது போன்ற விடயங்களை ஒரு ஐயா எங்களோடு பகிர்ந்திருந்தார். நேற்றைய நாள் காணொளி பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கோ. இப்போ இந்த இடத்துல மினக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு 4 புகைப்படங்கள் வந்திருக்குது. அந்த 4 புகைப்படங்களும் இந்த வல்வெட்டித்துறை நகரப்பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அது 1990ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்குது. 1990ஆம் ஆண்டு எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் இங்கே இருந்திருக்குது, அது எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அந்த புகைப்படங்கள் வெளிப்படுத்தி நிற்குது. எனவே நிச்சயமா அந்த புகைப்படங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக இந்த இடத்துல இருந்து அந்த புகைப்படங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பா அந்த நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த வல்வெட்டித்துறையில இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த பெரிய கட்டிடம் இருக்குல்லவா, இந்த கட்டிடம் சேதப்படையிலான அந்த ஐயாவை கேட்ட நேரத்தில் இது இப்போ எரிஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லியிருந்தார் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதே மாதிரியே இந்த கட்டிடம் எவ்வளவு சேதப்பட்டிருக்கின்றத இந்த புகைப்படம் காட்டி நிற்குது.
இதில் இப்போ வலப்பக்கம் போவோம். சிவபுர வீதி. அந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. காலை உணவு இட்லி தோசை விற்கப்படும், மாலை அப்பம் விற்கப்படும், மதிய உணவு ஆர்டருக்கு செய்து தரப்படும். இதுதான் கடை. இந்த வீதியால் அப்படியே நேர போவோம். வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. அந்த குறுக்கு வீதிகளுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இந்த வீதிக்கு போய் வருவோம். ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே. இந்த வீதியில் 2 பக்கமும் தொடர்ச்சியாக வீடுகள் தானே. இந்த சிவன் கோயில் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினான். அதனால் இப்போ இந்த இடத்துல இருந்து திரும்புவோம். குடமுழுக்கு நடக்க போகுது. வெள்ளை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. சரி, நீ நேராக பாருங்க. ஏன்னா வெள்ளை பக்கத்தில் ஒரு வீட்டில் நிறைய பேர் நிற்கணும். இப்போ அவர்கள் எல்லாம் சந்தேகப்படுவேணும், ஏன் இவங்க எடுக்கிறாங்க. அதனால் அங்கே பார்க்க வேண்டாம். சரி, இப்படி நேராக போகலாம். அதுக்கு முதல் இதுக்குள்ளே போய் வருவோம். இது பார்த்தீங்களா அவ்வளோ பள்ளமாக வந்தது. மழை நேரத்தில் இது வெள்ளம் ஓடும் பகுதியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா வீடுகள் எல்லாம் நல்ல உயரமாக இருக்குது. அடுத்தது இதில் என்ன இது எனக்கு தெரியுது. இது என்னம்மா இது? ஓ, அதால் இது அளக்கடி ஒழுங்கு என்று சொல்லி இது கட்டினது. இப்போ வீடு வழியெல்லாம். இது எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில் கட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? இது எனக்கு ஒரு 8 வயசுலேருந்து நான் இதால் டியூஷனுக்கு வர்றதுக்குள்ளெல்லாம் பார்க்குறேன்னா ஒரு 8 வயசுண்டா இப்போ ஒரு 40-50 வயசு. இது என்ன ஒழுங்குன்னு சொல்கிறேன்? இது இது அளக்கடை ஒழுங்குன்னு சொல்கிறேன். அளக்கடை ஒழுங்க. சரி 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 அக்கா, நன்றி. இதில் வேலை பக்கம் போயிடும் கொஞ்சம் தூரம். கிணதுரம் போயில கொஞ்சம் தூரம். எல்லா இடமும் சரியான நெருக்கமான வீடுகள்லாம். என்ன இப்போ இந்த பகுதியில் பாருங்கள், ஒரு மைதானம் ஒன்று இருக்குது. ஒரு குட்டி மைதானம். இந்த மைதானம் யாரால் உருவாக்கப்பட்டதுண்டா, இந்த மாதிரி அழகுபடுத்தப்பட்டதுண்டா, நான் ஏற்கனவே நேற்று முன்தினம் ஒரு காணொளி போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்வெட்டுத்துறையினுடைய ஆழிக்குமரன் ஆனந்தன் அவர்களினுடைய நண்பர் கதைச்சிருந்தார்ல, ஆழிக்குமரன் அவர்களை பற்றி. அந்த நண்பரால் தான் இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரியான வெள்ளமாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் மழை காலங்களில். இந்த காணின் உயரத்தை பாருங்க. அதே மாதிரி இப்படி இந்த பக்கம் திரும்பி பாருங்க, படி. இதுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில். எனக்குன்னா வெல்வெட்டித்துறைக்குள்ள கோயில்கள் மிக அதிகம். இப்படியே இந்த பக்கமாக வீதி ஏறுது, பக்கத்தால் வாய்க்கால் போகுது. மழை நேரங்களில் இது இப்படியே போய் கடலோட கலக்கும் அப்படி என்று நம்புகிறேன். இதிலே நிறைய கடைகள் இருக்குது பாருங்க இடப்பக்கம். இதில் இருக்குது அழகடவை வீதி. சரி, இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன். இனி இப்படியே திரும்பி இதுக்குள்ளே போவோம். இதால் போய் அந்த பிரதான வீதியில் வருவோம். சரி, இப்போ நாங்கள் இதில் வெள்ளப்பக்க வீதிக்கு திருப்புவோம். முருகையன் கோயில் வீதி. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது.
இந்த ஐயாவோட கதைப்பம். ஐயா என்ன இது? வல்வை தீருவில் இளைஞர் விளையாட்டு கழகம். இதில் ஒரு மைதானம், தீருவில் சுப்பிரமணியர் தேவஸ்தானம், வயலூர் முருகன் இதில் இருக்குது. முருகன் கோயில் சுற்றி பார்க்கலாது. இதுக்கு முருகன் அந்த பக்கம் போய் வருவோம். இதில் பாருங்கோ, இதில் இந்த இடத்த பாருங்க, சேதங்களோடு இருக்குது. அது என்னென்னு தெரியல, தெரிந்தவர்கள் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். முருகன் கோயில். சரி, இந்த வீதியால் இந்த பக்கம் போவோம். பச்சை வயல். இங்கே பாருங்க, சிவன் கோயில் இந்த கோபுரம். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, முருகானியோடு ஓடிவா. மல்லியோடை வீதி. இப்படி எந்த இடத்துல பாருங்க, ஒரு பூங்கா. ஆனால் இந்த இடமா நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் நாங்கள் இப்போ எல்லாம் ஆய்வு செய்கிறோம். இந்த கண்டபாட்டுக்கு ரோட்டில் போயலாம். அதான் உங்களை கூட பிடிச்சி விசாரிக்கிறேன். இப்போ எங்கால எவ்வளோ வரைக்கும் வெல்வெட்டித்துறை? இது கொல்லணி அப்படியே போனால் அப்படியே ஆலடி, அப்படி ஆதிரடிக்கு அப்படியே போகும். சரி சரி. உன்னோட பேர்? நந்தகுமார். நந்தகுமார், நல்ல பேர். சரி சரி. இதில் ஒரு குளம், நல்ல கேணி வெட்டுப்படுதோ தெரியல, இன்னும் தெரியலை. நல்ல மரங்கள் சூழ்ந்து நல்லா இருக்குது இந்த இடம். இந்த வீதியை பாருங்க, அருமையா, அருமை அருமை அருமை, அருமையிலும் அருமை. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, ஓடிவா. பொன் தந்தையா சனசமூக, அதில் நிற்கிற அண்ணாக்கள்கிட்ட கேட்போம். உங்களோட இடம் இதுதானே? நான் தீருவிழா தரஞ்சேரி. இதை விடம் இவ்விடம் இது சத்திரங்க. இது வந்து வெல்வெட்டித்துறைக்குள்ளேயா? எப்படி நல்ல இடமா இல்லை அப்படி இருக்கு உங்களோட இடம்? நல்லா இருக்கு. குறை ஒன்று சொல்லுங்க. இங்க குறை சொல்றது கொண்டுமே இல்லை. ஒன்று சொல்லத்தான் போகணும். ஒன்று சொல்றதுக்கு நாகங்களில் அம்பி குறை சொல்லக்கூடிய இடம் என்ன? எல்லா வளங்களும் இருக்கு. எல்லா வளங்களும் இருக்கு. தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி. ஆனா இன்னும் ஒரு குறைகாரம் கிடைக்கிறாங்க. என்ன குறை? தானங்களுக்கு கஷ்டமா. இதை போட்டா நானும் இல்லாம போவேன். சிறுபட்டி சிறுபட்டி நீங்க போயிட்டு இருக்கிற போயிட்டு நான் பார்க்குறேன் கூடுதல. சரி சரி. சென்று வாங்க. சரி, அதனால போய் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஐயா கதைச்ச இடம் கம்பர் மேலே அந்த இடத்துக்குள்ளே வருது. நான் எதிர்காலத்தில் அந்த கம்பர் மேலே அந்த இடத்த காணொலி பதிவு செய்து போடுறேன். இதில் பாருங்க, அந்த கமுகை சுற்றி அந்த கொடி படர்ந்துருக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயா இந்த இடமா? இந்த இடமா நீங்கள்? உன்னோட பேர் குகனா? சந்திரன் ஐயா, இந்த வீடு எது? சந்திரன் மகன் லண்டனில் நிற்கிறார். வல்வை சுமித்தன்னு சொல்கிறது அவர். லண்டன் தான் எங்களோட ஊர்க்காரர் ஹைதராபாத்துக்கு மேலே இருக்காங்க. இந்த சந்திரன்
இப்போ அவள் அப்படி சொல்லி கேட்கல. ஏதாவது ஊருக்கு போனால் லண்டனில் நிற்கிற அந்த அண்ணியாண்டா அந்த வீடு தான் காட்டுவேன். இப்போ இங்கே போட்டால் எல்லா வீட்லேயும் லண்டனில் ஆக்கணுன்றீங்க. இப்போ இந்த ஊருண்ட சிறப்புண்டா என்ன சொல்லுவீங்க? இந்த ஊருண்ட சிறப்பு வெள்ளடித்துறை சிறப்பு சொல்லல. இல்லை, சிறப்பு இல்லை. சிறப்பு இருக்கையா, அதெல்லாம் வெளிநாடெல்லாம் போயிட்டு இப்போல்லாம் ஆக்கள் குறைஞ்சி அப்படி. இப்போ இங்கே இவரத்தில் இருக்கிற மக்கள் இந்த வாழ்க்கை முறை வேலைகள் அது என்ன தீர்வில் இந்த கடற்பகுதியில் இருக்கிற கடற்தொழிலுக்கு போயிருந்தேன். மற்றது கூலி வேலை செய்கிறார்கள் குறைவு. எல்லாம் வெளிநாடுகள் போயிட்டு கூடுதலாக வெளிநாடு. சரி ஐயா, சரி. எந்த பிரதான வீதியோ உடுப்படி வீதியோ? வல்வெட்டிக்குள்ள மதவடிக்கு வந்துட்டோம். இப்போ இப்படி இந்த வீதியில் இதில் இருக்கிறது நான் ஏற்கனவே போய்க்கு காட்டினான் இந்த கடை. இப்போ நாங்கள் இங்கே அப்பம் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? எதிர்காலத்தில் இங்கே வரைக்கும் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இது ஒரு வீட்டில் தான் செய்கிறார்கள். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் வாங்கி கொண்டு வரேன் பாருங்க. எங்களுக்கு இப்போ ஐயோ முதல் முட்டையாப்பத்தை சாப்பிடுவோம். சரியா? முட்டையாப்பம் நல்ல மென்மையாக இருக்குது. நல்ல பூ மாதிரி வந்துருக்கு. மென்மையாக இருக்குது. ஐயோ சுடுவது. சம்பலோட. சரியா? சம்பலோட சாப்பிட நல்லா இருக்குது. தேங்காய் பூ சம்பல். இது பார்த்தீங்களா எப்படி மென்மையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே உண்மையாக நல்லா அந்த பூ மாதிரி தான் இருக்குது. இப்படி சாப்பிடுவோம். பாலப்பம் மொரன்னு சாப்பிடுவோம். பாலப்பம் எங்கன்னா இது வேறம்மா என்ன? அது வேறு இது வேறு. பாலப்பம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சுட சாப்பிட இன்னும் நல்லா. வெள்ளையப்பம் ஒரு சோடி 100 ரூபா, பாலப்பம் ஒரு சோடி 100 ரூபா. அடுத்தது முட்டையப்பம் 1 120 ரூபா. நாங்கள் 2 முட்டையப்பம் எடுத்துனாங்க. 120 சக 120 சக 100 சக 100. அப்போ எவ்வளோ சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். 440 ரூபா. சரியா? உண்மையிலே ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. இங்கே இருந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய இடம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது. இதுதான் கடை. எதிர்காலத்தில் இங்கே வரும்போது அப்பம் சாப்பிட்றதுக்காக வராமல் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த அப்பக்கடையில் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது என்றதை இந்த காணொலிக்கு கீழே வந்து கருத்து போடுங்க. இப்போ நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஒரு வீட்டு அப்பம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குறவர்கள், இங்கே வந்து சாப்பிட்றவர்கள் இதுக்கு கீழே கருத்து போட்டால் எதிர்காலத்தில் வரவர்கள் கருத்தை பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க. இப்போ நான் சொல்கிறதுக்காக வந்து சாப்பிடாதேங்கோ. இது நாங்கள் எதிர்ச்சியாக இந்த கிராமத்துக்கு வரும்போது எனக்கு நான் இதை கண்டு உடனே வாங்கி சாப்பிடணும் போல இருந்தது. சரி, இப்போ இந்த வல்வெட்டித்துறை ஊரினுடைய பயணத்தை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இதோட 7 காணொளி என்று நினைக்கிறேன். நிறைய விடயங்களை உள்ளீர்த்திருக்கிறேன். நிறைய வரலாறு ரீதியாகவும் பதியப்பட்டிருக்குது. எனவே இந்த வல்வெட்டித்துறையை முழுமையாக பார்க்கணும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் பவனீசன் வல்வெட்டித்துறை என்று தேடலாம். இல்லை என்று சொன்னால் பவனீசன் என்ற யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் வல்வெட்டித்துறை எக்ஸ்ப்ளோர் இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா அந்த 7 காணொளிகளும் வரும். நீங்கள் 1ல் இருந்து
7 வரைக்கும் பார்த்து இந்த ஊர் பற்றிய கருத்துக்களை அந்த காணொளிக்கு கீழே பதிவு செய்யுங்கோ. எதிர்காலத்தில் இன்னும் நிறைய ஊர்களுக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இந்த காணொளியை பார்க்குறவர்கள் நாங்கள் இனி எந்த ஊருக்கு போகணும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நீங்கள் சொல்கிற ஊருக்கும் போய் காணொளி பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம். அதை விட வெறுமனவே யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, வெளி மாவட்டங்களுக்கும் நிறைய ஊர்களுக்கும் போகிறோம். எனவே அதுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த வல்வெட்டித்துறை பயணம் தொடர்பான உங்களுடைய கருத்தையும் எங்களுக்கு வாழ்த்துங்க. பவனீசன் மெனக்கட்டு 7 நாள் இல்லை 7 காணொலிகள் போட்டதுக்கு நன்றி. உண்மையாக நல்லா இருந்தது. அப்படியே வாழ்த்தினா தான் எனக்கும் நல்லா இருக்கும். சரியா? அப்போ இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கும். உண்மையாக சொல்லுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண் தாரன் 071 628 89 60. இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் இந்த இப்படி செய்யலாம் பவனீசன், இதை இப்படி மாற்றலாம், இது நல்லா இருக்குது என்ற விடயங்களை எனக்கு அனுப்பி வச்சா நான் அதை பார்த்து ஒவ்வொரு விடயத்தையும் மெருகூட்டுறது தானே நான் உங்களுக்கு விளங்குமென்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ வல்வெட்டித்துறை பயணத்திலேருந்து விடைபெறுகிறேன். அப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.